ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பிரியாணின்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் ட்ரெடிஷ்னல் எல்லோ கலரில் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செய்கிற அந்த பிரியாணி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுன்றதை பார்த்துடலாம். முதல்ல 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் இஞ்சியை தோல் சீவி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதோட 20 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் தான் நம்ம பிரியாணிக்கு நல்ல காரம் கொடுக்க போகுது. நாம் வத்தல் பொடியோ மிளகாவோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் ஆக்கிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் 1/2 கப் தேங்காய், 1 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அப்புறம் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச கேரட், உருளைக்கிழங்கு, 1/2 கப் பட்டாணி, இதை முந்தின நாளே நைட்டு ஊற வச்சுருக்கேன். இதையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாம் பாதி வேகிற வரைக்கும் இதை நாம் வதக்கணும். காய்கறிகள்லாம் பாதி வெந்தாச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கணும். கடைசியில் தான் தேங்காய் சேர்த்துக்கணும். முதல்லையே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா தேங்காய் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இதில் 2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறேன். இதை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அலசி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது 3லேருந்து 4 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். அரிசி சேர்த்ததும் ஒரு தடவை கலந்து விட்டுறணும். இப்போ இதில் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி அப்படின்ற ரேஷியோவில் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிரியாணி கலர்ஃபுல்லாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் கேசரி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது உப்போட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியணும். அப்படின்னா தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். கடைசியாக மல்லி இலை சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் சேர்த்து சிம்மில் 1 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிடலாம். சில குக்கரில் விசில் வராது. அந்த குக்கருக்கு
ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமாட்டி வெயிட் சேர்த்து சிம்மில் 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சுட்டா சரியாக இருக்கும். ஸ்டீம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பொறுமையாக கலந்து விடணும், சாதம் எதுவும் உடையாத மாதிரி. அரிசி காயெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு. எப்போதும் ஒரே டைப் பிரியாணி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். இது எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.